பைக்கு, காரு, பஸ்ஸு, லாரி, டிராக்டர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டீசல் சேவருங்க. இது வந்து கார் மட்டும் இல்லை, டீசல் ஆட்டோ, டீசல் டிராக்டர், ஜென்ரேட்டர், டீசல் ஜென்ரேட்டர். பெட்ரோல் பங்க்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பெட்ரோல், பவர் பெட்ரோல், ப்ரீமியம் பெட்ரோல், டர்போஜெட் டீசல்னு விற்கிறாங்க இல்லையா? சேம் கான்செப்ட் தான். ஏன்னா டெய்லி நான் வந்து 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன். இப்போ நான் 150 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறேன். பாதியா போகுது. ஸோ 150 × 30 நாள் கணக்கு போட்டால் 4500 எனக்கு மிச்சமாகுது. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே இருக்குது பெட்ரோல். ஸோ இங்கே வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஷோரூம் வந்து எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து ஒரு 30லேருந்து 32 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் 45 வருதுங்க. 1 லிட்டருக்கு 30 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் கூட மிச்சமாயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50 ரூபா வரைக்கும் கூட மிச்சமாயிருக்கு 1 லிட்டருக்கு. இது வந்து என்னன்னா நீங்கள் டைரெக்டாக இன்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன, இதுலேயும் உங்களுக்கு பர்மனன்ட் மைலேஜ் இன்க்ரீஸ் கிடைக்கும். அப் டு 20% வரைக்கும் இன்க்ரீஸ் கிடைக்கும். ஐயோ, மைலேஜ் வேறு கம்மியாக தான் கொடுக்குது இந்த வண்டி. சரி, மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு பார்த்தா அது ஷோரூம்னாலே முடியாது. ஏன்னா இந்த வண்டியோட மைலேஜே இவ்வளோ தான். ஒரு 30லேருந்து ஒரு 32 வரும் மைலேஜ். அவ்வளோதான், தள்ள வேண்டியது தான். இப்போது என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது, சரிங்களா? என்னோடய வியூவர்ஸ்க்காக ஒரு சூப்பரான ட்ரிக் ஒன்று வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 1 லிட்ரு மைலேஜ் எவ்வளோன்னா ஒரு 30 தருதா, என்னால் அது 40 மாற்ற முடியும். அதே இது உங்கள் பைக் வந்து ஒரு 50 மைலேஜ் தருதா, 60, 65 கூட மாற்ற முடியும். ஸோ இந்த ட்ரிக்கு வந்து ஸ்கூட்ரு, பைக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்க்ளூடு தான். வித் நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா, காருக்குமே இன்க்ளூடு தாங்க. ஸோ என்கிட்டையுமே கார் இருக்குது, அந்த காரை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய வந்து ரிட்ஜு காரு. ஆல்ரெடி நான் வாங்கியிருப்பேன், எங்கே வாங்கினேன் அப்படின்ற முதற்கொண்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ எதுவாக இருந்தாலும் என்னோடய வியூவர்ஸ்ட்டை நான் கலந்து வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னோடய ஃபேமிலி, சரிங்களா? ஸோ என்னோடய கார் ஃபுல்லாக வந்து இப்போ மழைனால ஃபுல்லாக அழுக்காகி கிடக்குது. இந்த காருக்குமே ஒரு சம்பவம் நடந்துச்சு இடையில. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் லாங் ட்ரிப்பு போகும்போது ஒரு பாயிண்ட்டில் வந்து இருந்துச்சு. சரி போயிடும், எப்படியும் ஒரு கிட்டக்க போயிடும் பார்த்தா பெட்ரோல் பல்க்கு எங்கேயுமே இல்லை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒருத்தவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தூரம் வந்து கூப்பிட்டு போங்க, பாட்டில் எடுத்துகிட்டு போய் அப்படி பெட்ரோல் வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நாங்கள் பெட்ரோல் போட்டு போனோம். ஸோ இது ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜ் தருது. ஒரு 20லேருந்து 21 வரைக்கும் வரும் மைலேஜ். பட் இருந்தாலும் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்மளோட காஸ்ட் எப்படி சேவ் பண்ணலாம். இப்போ நான் ஃபுல் டேங்க் பார்த்திங்கன்னா இதுக்கு 4000 ரூபாய்க்கு போடுவேன் நான். பட் இதில் ஒரு விஷயம் நம்ம செஞ்சோன்னா, நீங்கள் 5000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியுமோ அவ்வளோ கிலோமீட்டரை வந்து நீங்கள் இதில் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் டீசல் காரு, பெட்ரோல் காரு, லாரி, பஸ்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ என்னோடய காருக்கும் என்னோடய பைக்குக்கும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி காமிக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ இருக்க காலத்தில் வந்து பெட்ரோல் இல்லாமல் எந்த வண்டியும் ஓடாது. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க, உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்குமே. ஸோ வாங்க என்ன ப்ராடக்ட்ன்றதை பார்த்துடலாம். ஸோ இது தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட்டுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பைக்கு, காரு, பஸ்ஸு, லாரி, டிராக்டர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் வந்து டீசல் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இது ஃபியூல்லையும் கலந்து யூஸ் பண்ணலாம், இன்ஜின் ஆயிலையும் கலந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, பார்த்து ஏன் கவர்மெண்ட் எடுத்து பண்ணலை, ஸோ இது போடுறதுனால வந்து உங்களுக்கு இன்ஜினில் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக நம்ம பிரதரையே கூப்பிட்டுட்டேன். பிரதர், நான் யூஸ் பண்ணேன், நல்லா இருக்குது. ஸோ எனக்காக என்னோடய வியூவர்ஸ்க்கு ஒரு ரிவ்யூ மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இவரை கூப்பிட்டுட்டு பின்னாடி ஒரு பேனர் வச்சிட்டோம். ஸோ ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேருங்க? பிரபு. ஓகே.
ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் பண்ணுறீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை, ஒர்க் பண்ணிட்டு கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் நான். கம்பெனி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இன் பெங்களூர், பெப்பின்ஃப்ரான்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூரில் வந்து டிஸ்பேச் சென்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து டிஸ்பேச்சும் பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ப்ராடக்ட் இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் இதுதான். நான் வந்து பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணுறதுங்க இது. 2 வீலர் பெட்ரோல், 2 வீலரோட பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறது இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதேமாரி காருக்கு யூஸ் பண்ணுறதுன்ட்டு ஸோ இதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது காரோட பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குது. நான் ஏன் வண்டி பெட்ரோல், அதனால இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் டீசல் வண்டியாக இருந்தால் நீங்கள் டீசலுக்கு இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பைக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறத சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அதில் இருக்க பெனிஃபிட்ஸை நான் வந்து சொல்லிடலாம் ஒன் பை ஒன்னாக. சரிங்க, சொல்லிடுங்க. ஸோ ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்த மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நல்ல பயனுள்ள வீடியோவாக தான் அமையப்போகுது உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ அதில் 2 பகுதியாக பார்க்க போகிறோம். பகுதிங்கிறத விட 2 ப்ராடக்டாக பார்க்க போகிறோம். அது என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் மைலேஜ் இன்க்ரீஸ் வந்து கொடுக்க போகுது உங்களுக்கு. வாகனத்தோட பர்மனெண்ட் மைலேஜ் இன்க்ரீஸ். ஒரு பாகத்தில் வந்து எட்டர்னோ பெட்ரோல் சேவர், ஃபியூவல் சேவர்னு பார்க்க போகிறோம், டீசல் சேவர்னு பார்க்க போகிறோம். 2வது பாதியில் ஹாப்பி இன்ஜின் பூஸ்ட்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எட்டர்னோ பெட்ரோல் சேவரை பற்றி பார்க்கணுன்னா இது வந்து 2 வீலருக்கு பயன்படுத்துறது. ஸோ இது வந்து 1 லிட்டருக்கு 1 சொட்டு கலக்கி பயன்படுத்தணும். ஒரே ஒரு சொட்டு, ஒரே ஒரு துளி விழுது பார்த்தீங்களா, ஒரே ஒரு சொட்டு, அந்த மாதிரி ஒரு சொட்டு தான் கலக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் 1 லிட்டரு நீங்கள் போடுறீங்க, இப்போ நான் வந்து 103 ரூபாய்க்கு இது 1 லிட்டரு, அந்த 1 லிட்டர் நான் போட்டுட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஒரே ஒரு சொட்டு வந்து நீங்கள் அதில் விட்டால் போதும். சரிங்களா? சொல்லுங்கள். அது ஸோ 1:1 ரேஷியோ. ஸோ 2 லிட்டர்னா 2 சொட்டு, 3 லிட்டர்னா 3 சொட்டு. ஸோ இது இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன பயன் அளிக்க போகுதுன்னா உங்களுக்கு வாகனத்தோட மைலேஜ் வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்க போகுது. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் வந்து மைலேஜ் வந்து குறைவாக தான் வருது. நிறைய வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் குறைவாக தான் வருது. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்போ வந்து நிலையாக இருக்குது. இப்போ பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே இருக்குது பெட்ரோல். ஸோ இங்கே வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து 103 ரூபா இருக்குது, இங்கே 103 ரூபா 34 காசு இருக்குன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில். ஸோ ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, டாக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இந்த 2 முக்கியமான ஃபேக்டர் இருக்கிறதுனால மக்கள் வந்து பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த ப்ராடக்ட் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து 30% வரைக்கும் உங்களுக்கு சேர்ந்து வரும். சில வாகனங்களுக்கு வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்தது வந்து 50% கூட வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40 வர இடத்துல 70 வந்திருக்கு, 50 வர இடத்துல 75 வந்திருக்கு, 75 வர இடத்துல 105 வந்ததும் வாகனங்கள் இருக்குது. ஸோ என்னோட பைக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் நார்மலாக ஷோரூம் வந்து எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து ஒரு 30லேருந்து 32 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் 45 வருதுங்க. அதாவது நான் இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னா சொட்டு மாதிரி நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிப்பேன் நான். எப்பயுமே டேங்க் எம்டி பண்ணிடுவேன், நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுவேன். ட்ரை பண்ணிவிட்டு நான் இவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கினேன்னு ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணேன், ஃபுல்லாக போட்டேன். எத்தனை லிட்ரு வருதுன்னு சொல்லி பார்த்துட்டேன். சரிங்களா? கரெக்டாக வந்து 9 லிட்டருக்கிட்ட வந்து பிடிக்கும். கரெக்டாக 9 சொட்டு விட்டுருவேன். ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து சொட்டு விட தேவையில்லைல்ல, ஒரே தான் வந்து 9 சொட்டை வந்து நான் விட்டுருவேன். ஸோ திரும்ப அதை ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படின்றப்போ வந்து ரொம்பயுமே காஸ்ட் வைஸ் எனக்கு வந்து கம்மியாச்சு. என்னென்னா இப்போது நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பெட்ரோல் போடுற மாதிரி இருந்துச்சு முதல்ல டேங்க் ஃபுல்லாக போடும்போது. இப்போ எப்படியும் வந்து 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுது. அதெல்லாம் டிஸ்டன்ஸ் எல்லாம் லாங் போயிட்டு இருங்களா, அது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுது. நான் சொன்ன மாதிரி இது வந்து 2 வீலருக்கு யூஸ் பண்ணுறது அந்த டோசேஜ் ரேஷியோவில் யூஸ் பண்ணணும். அதே கார் பெட்ரோல் சேர்னா 1 லிட்டருக்கு 0.5 ml கலக்கணும். ஓகே, 1/2 மில்லி. அப்போது எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் இருக்கோ 0.5 ml நீங்கள் பெருக்கிக்கங்க, அவ்வளோ ml வந்து கலக்கணும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி உள்ள காருக்கு பயன்படுத்துறது, பெட்ரோல் காருக்கு. அதுலேயும் வந்து 30% சேர்ந்துடும். 30%னா 100 ரூபா இருக்கிற பெட்ரோல் ரேட்டில் வந்து 30% பார்த்தீங்கன்னா 30 ரூபா. சிலரெல்லாம் வந்து கார்லேயும் 50% மிச்சமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 50 ரூபா மிச்சமாக இருக்குது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. ஸோ ரெகுலராக லாங் டிரைவ் போகிறவங்க, ப்ளஸ் இதர தொழில்கள் செய்கிறவங்க, கார் வச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் போகிறவங்க, எப்பயுமே எனக்கு வெஹிக்கிள் இருந்தால் தான் வந்து எனக்கு ஜாபே அப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக இது நல்ல பயனளிக்கும். அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் வந்து கண்டிப்பாக மிச்சமாகும் அவங்க வாகனத்துக்கு. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. என்னென்னா இப்போ இது ஏன் கவர்மெண்ட் எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க? இவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ பெங்களூரில் வந்து உங்களோட கம்பெனி இருக்குது அப்படிதாங்கல்ல, இது ஏன் வந்து டேரெக்டாக கவர்மெண்ட்டில் நீங்கள் எதுவும் அப்ரோச் பண்ணிங்களா? ஸோ அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்குங்க, அதுக்கு சொல்லுங்கள். கம்பெனி பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக இருக்குங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் என்ன கம்பெனி நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா
இதே மாதிரி மிச்சப்படுத்துகிற ஃபீல்டில் தான் இருந்தோம். எப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸு அந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தோம். ஸோ அதில் என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீ ஆடிட் வாக் த்ரூ மாதிரி பண்ணிடுவோம் கம்பெனிஸ்க்கெல்லாம். எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர், பிபிஓ, டெக்ஸ்டைல் செக்மெண்ட்ஸு, மேனுஃபேக்சரிங் யூனிட் எதாக இருந்தாலும் அதில் வந்து ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம், எங்கெங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜாஸ்தி செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு ரெடி பண்ணிவிட்டு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், டிவைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி அதையும் நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் கம்பெனிஸ்க்கு ஃப்ரீயாக. கண்டிப்பாக. ஸோ ஃப்ரீயாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு எவ்வளோ சேவிங் வருதோ அதில் வந்து இவ்வளோ சதவீதம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் நீங்கள் எது பண்ணாலுமே அது சேவிங்ஸ் பண்ணுற மாதிரியே ஸ்கீம் கொண்டு வந்துட்டு. கண்டிப்பாக நிறையா மெட்ரோ கேஷ் அண்ட் கேரின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் மைகேட்டு, விப்ரோ, ஹனிவெல், டொயோட்டா அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்களே இன்வெஸ்ட் பண்ணி நாங்களே வந்து மிச்சப்படுத்தி கொடுத்து அதுலேருந்து பணத்தை வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இதுலேயும் இந்த ஃபியூவல்லையும் வந்து ஏதாவது நம்ம பண்ண முடியுமான்னு அந்த நோக்கத்தில் வந்து ரெடி பண்ணாதான் இந்த எட்டர்னோ பெட்ரோல் சேவர், ஃபியூவல் சேவர், இன்ஜின் பூஸ்டர் எல்லாமே. கண்டிப்பாக. ஸோ அது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அப்ரோச் பண்ணி ஒரு பைலட் பேசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, லெட்டர்லாம் கொடுத்தாங்க. பைலட் பேசிஸில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் கண்டினியூஸ்லி ஃபார் பீரியட் ஆஃப் 2 monthsக்கு. பஸ்ஸஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருப்பாங்க பஸ்ஸஸ் எல்லாம் எங்கள் ப்ராடக்ட் பயன்படுத்தி. அதில் பெர்ஃபார்மன்ஸும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு பயனளிக்கட்டும்னு சொல்லி நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறக்காக இப்போ தான் வந்து நாங்கள் நீங்களே டேரக்டாக பண்ணிட்டு நாங்கள் மக்களுக்கு வந்து நாங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களா? இல்லைங்க, கவர்மெண்ட்லேயும் ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ பெட்ரோல் பங்க்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பெட்ரோல், பவர் பெட்ரோல், ப்ரீமியம் பெட்ரோல், டர்போஜெட் டீசல்னு வைக்கிறாங்க இல்லையா, சேம் கான்செப்ட் தான். அதில் என்ன நார்மல் பெட்ரோல், நார்மல் டீசல் அடிட்டிவ் ஆட் பண்ணாங்கன்னா அது பவர் பெட்ரோல், ஸ்பீட் பெட்ரோல், டர்போஜெட் டீசல் மாறிட போகுது உங்களுக்கு. ப்ளஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாம் வந்து கெமிக்கல் பேஸ்டு, இது வந்து அடிட்டிவ் கேட்டகரியில் வரும். ஸோ கெமிக்கல் பேஸ்டு அடிட்டிவ்ஸ் தான் வந்து நிறையா இருக்குது. ப்ளஸ் இது வந்து யூஎஸ், யூரோப்பியன் கான்டினென்ட்ஸில் வந்து ரொம்ப பரிச்சயம். மேக்ஸிமம் வந்து எல்லாரும் அங்கே பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. வாகனத்தை நல்லா வச்சுக்கணும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணும் வாகனத்தில் அப்படின்னு, லைஃப் நல்லா வரணும் அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் அவேர்னஸ் கம்மி. கண்டிப்பாக. ஸோ எங்களோட ப்ராடக்டோட ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 15 இன்க்ரீடியன்ஸ் மேலே பயன்படுத்தி தயாரிச்சது. டு நேம் a few பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில், கேம்ஃபர் ஆயில், கொட்டமுத்தி எண்ணெய், அந்த மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்தி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை தயாரிச்சதுக்கு அந்த பர்டிகுலர் ரேஷியோவில். ஸோ அதனால கம்ப்ளீட்லி நேச்சுரங்கிறதுனால இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஓகே. ஸோ சூப்பர் சார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த 2 ப்ராடக்ட்டை வந்து காமிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 3 ப்ராடக்ட்டு இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஆயிலுங்க, இது வந்து நான் யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து என் கார் வந்து பெட்ரோல்னால வந்து நான் டீசல் யூஸ் பண்ணல. இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா எல்லாத்துக்குமே சரிங்களா. பெட்ரோலோட உங்களுக்கு டீசல் தான் வந்து அதிகமாக வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ எப்படின்னா கார் ஆகட்டும், உங்களுக்கு லாரி, பஸ்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு டீசல் தான். கொஞ்சம் மைலேஜும் எக்ஸ்ட்ரா தரும். ஆனால் அதையே இன்னும் அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்றது மாதிரி வந்து ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து வரவேற்கணும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இவங்க அமேசானில் கூட வந்து சேல் பண்ணுறாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் எப்படிங்கிறது, இது வந்து டீசல் சேவருங்க. இது வந்து கார் மட்டும் இல்லை, டீசல் எங்கெங்கே பயன்படுதோ எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம் நீங்கள். டீசல் ஆட்டோ, டீசல் டிராக்டரு, டீசல் ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணலாம். ஈவன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து நிறைய டீசல் வச்சு கூட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்துறாங்க. ஆமாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். 1 லிட்டருக்கு 30 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் கூட மிச்சமாயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50 ரூபா வரைக்கும் கூட மிச்சமாயிருக்கு 1 லிட்டருக்கு. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து 1 லிட்டர் நம்ம இப்போ 100 ரூபாய்க்கு போகிறோம்னா நம்ம ரியல் காஸ்ட்டே 50 ரூபா தான் வரும்ன்றீங்களா? ஆமாம், 50 ரூபா தான் வரும். நிறைய கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. சார் இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா டெய்லி நாங்கள் வந்து 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன். இப்போ நான் 150 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறேன். பாதியாக போகுது. ஸோ 150 × 30 நாள் கணக்கு போட்டாலும் 4500 எனக்கு மிச்சமாகுது. ஸோ ரொம்ப நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார், கண்டினியூ பண்ணுங்கள், எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வீடியோஸும் அனுப்பிச்சிருக்காங்க எங்களுக்கு. கண்டிப்பாக சார். ஸோ இப்போ என்ன ஒரு கொஸ்டின்னா, இப்போ வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி மாதத்துக்கு 4500 சேவ் பண்ணுற மாதிரி வந்து கஸ்டமர் சொல்லியிருக்காங்க சரிங்களா. எனக்கு இதோட பெனிஃபிட்ஸ் தெரியும். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோக்கு நீங்கள் கொடுக்குறீங்க?
சரி, இது டீசல் சேவர் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 3 வரும் உங்களுக்கு. 120 லிட்டருக்கு பயன்படுத்துகிற மாதிரி 120 மில்லி வரும் உங்களுக்கு. ஓகே, அதாவது இதில் எவ்வளோ மில்லி இருக்குது இந்த பாட்டில்? இது பார்த்தீங்கன்னா 40 ml. 40 ml. ஸோ பேக் ஆஃப் 3 பாட்டில்ஸ் வரும் உங்களுக்கு. பாட்டில்ஸ் வரும். 120 ml வரும் உங்களுக்கு. 120 லிட்டர்ஸ் டீசலுக்கு பயன்படுத்தலாம். ஸோ 1 லிட்டர் டீசலுக்கு நீங்கள் 30 ரூபா மிச்சப்படுத்தினாலும் 120 × 30 3600 ரூபா மிச்சமாகும் உங்களுக்கு. இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா அமேசானில் 1298 இருக்குது. 298 அமேசானில் இருக்குது. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1298 வந்து வருதுங்க. 1298க்கு வந்து நீங்கள் இது வாங்குறீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படியுமே உங்களுக்கு 2000 2500 கிட்ட வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸாக உங்களுக்கு சேவ் ஆகுது இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணது போக. சரிங்களா? அமேசானில் அந்த ரேட்டுங்க உங்களுக்கு. நீங்கள் டைரெக்டாக எங்களுது வந்து மக்கள் பயனளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் வந்து ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். சரி, அதை டவுன்லோட் பண்ணி அது மூலியமாக அவங்க பார்த்து வாங்கினாங்கன்னா அவங்க நம்ப முடியாத ரேட்டில் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ட்ரையல் சாம்பிள்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். அது ஆக்சுவலாக அமேசானோட இன்னும் ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன். ரொம்ப டிஸ்கவுண்ட்டு ட்ரையல் சாம்பிளாக கொடுக்குறோம் நாங்கள். அவங்க நம்ப முடியாத வகையில் ட்ரையல் சாம்பிளாக கொடுக்குறோம் நாங்கள். ஓகே ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஓப்பன் சேலஞ்சு தான். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 பாட்டில் வச்சுருந்தோம், அதை பற்றி சொல்லிட்டோம். ஸ்பெஷலாக இந்த பாட்டில் பற்றி எனக்கே நீங்கள் இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க. ஆமாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது? ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணக்கூடாதுட்டீங்க, டேரெக்டாக இன்ஜினில் போகிற மாதிரி என்ன சொல்லியிருந்தீங்க. நீங்களே ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருங்க. இது என்னங்கன்னா உங்களுக்கு இப்போ பெட்ரோல் சேவர் பயன்படுத்துகிறவங்கலாம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மறந்துடுறேங்க ஒரு சொட்டுக்கு ஊடுறக்கு, அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வேண்டி நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, ஒரே டைமை பயன்படுத்தி பர்மனெண்ட்டாக எப்படி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ரெகுலராக ட்ராப் போடாமல் ஒரே டைமில் ஊற்றிட்டோம்னா மைலேஜ் வந்து அடுத்த ஆயில் சேஞ்ச் வரைக்கும் எப்படி ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக யோசிச்சு பண்ணால் தான் இந்த ஹாப்பி இன்ஜின் பூஸ்ட்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா இதுலேயும் உங்களுக்கு பர்மனெண்ட் மைலேஜ் இன்க்ரீஸ் கிடைக்கும். அப் டு 20% வரைக்கும் இன்க்ரீஸ் கிடைக்கும். யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து 30% வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் 1 லிட்டருக்கு 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் சேவிங் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினாக என்ன பண்ணுதுன்னா உங்களை ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. வாகனத்துக்குள்ள இன்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி ஆயில் யூஸ் பண்ணுறதே ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணுறது தான். ஏன்னா 2 மெட்டல் சர்ஃபேஸ் வந்து உராயும் போது சூடு உருவாகும். அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஆயில் கொடுத்துருக்காங்க. இது பயன்படுத்தல என்னன்னா அதை வந்து இன்னும் மெருகேற்றி கொடுக்குது. இன்னும் வந்து ஜில்லுன்னு ஆக்கிடுது. ஜில் இல்லை, இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்மூத் ஆகி இந்த ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 கையை தேய்க்கிறோம், நம்ம தேய்ச்சோம்னா சூடு உருவாகும். அதே நடுவில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பேரிங் பால்ஸ் இருக்கு, அதை வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணீங்கனாலும் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும். எனர்ஜி வந்து கம்மியாக தான் செலவாகும். வெறும் கை தேய்க்கிறப்ப எனர்ஜி ஜாஸ்தி தேவைப்படும். அதே வேற ஏதாவது எண்ணெயோ இல்லை சின்ன பால்ஸ் வச்சு தேய்க்கிறப்போ எனர்ஜி வந்து கம்மியாக தான் தேவைப்படும். அந்த எனர்ஜி வந்து உள்ளே இருக்கு, எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அப்போ அது வந்து உங்களுக்கு மைலேஜை கன்வெர்ட் ஆகுது. ப்ளஸ் இது பயன்படுத்தினால் என்னன்னா உங்களுக்கு ஆயிலோட லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆகுது. எல்லா வகையான ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். மினரல் ஆயில், செமி சிந்தட்டிக் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஆல்மோஸ்ட் டபுள் ஆகுது உங்களுக்கு இது பயன்படுத்துறதுனால இன்ஜின் ஆயில் லைஃப். இன்ஜின் ஆயிலோட இது ப்ளஸ் உங்களுக்கு என்னன்னா ஆக்சலரேஷனு, பிக்கப்பு, உள்ள இந்த கார்பன் டெபாசிட்ஸ் ஆகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு குறையும். இன்ஜின் ஃப்ளஷுக்கும் இதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்ஜின் ஃப்ளஷும் இதே கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா, இது பியூர்லி ஃபார் இன்க்ரீசிங் த மைலேஜ் அண்ட் ரெடியூசிங் த ஃப்ரிக்ஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயில் லைஃப் வந்து ஜாஸ்தி. அது வந்து பைக்குக்கு யூஸ் பண்ணுறதுங்க. இது பைக்குக்கு யூஸ் பண்ணுறதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டரு, பஸ்ஸஸ்ஸு, லாரிஸு அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு டோட்டலாகவே இவ்வளோ போட்டாலே போதும். இந்த பாட்டில் வந்து இன்ஜினில் போகிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. சரிங்களா? ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணுறது. ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண முடியுமா? ரெண்டு யூஸ் பண்ணலாம். போட்டீங்கனாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா வரும். மைலேஜும் கண்டிப்பாக ஆக்சுவலாக மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ட்ரிக்கு தான் இதுங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன், என்னோடய ஃபேமிலி நீங்களும் யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ பர்சனலாக இவர் வந்து வர சொல்லிட்டு வடவழியிலேருந்து வந்தார். ஸோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இது எப்படி வந்து உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்றத சின்ன கொஸ்டின் கேட்டுடலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலாக இன்ஜின் ஆயிலில் மிக்ஸ் பண்ணால் ஸோ அது உராய்வு இதை பற்றி சொன்னீங்க, உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்ட்ரா வருது. இது இல்லாமல் நார்மலாகவே பார்த்திங்கன்னா வந்து பெட்ரோலை நம்ம வந்து போடுறோம், ஒரே ஒரு சொட்டில் எப்படி அந்த 1 லிட்டரையும் வந்து உங்களுக்கு இது பண்ணிடுது. அந்த இது எப்படி வந்து என்னதான் ஓட்டினாலும் உள்ளே வந்து பெட்ரோல் இழுக்க தான் செய்யும். சரிங்களா? அது எப்படி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்க? ஸோ இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா
இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டதில் வந்து எல்லாமே செடி கொடி ஆகட்டும் மனிதர்களாகட்டும் எதாக இருந்தாலும் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் இதுதான் பிரதானமாக இருக்குது. எல்லாமே வந்து அணுக்களின் சேர்க்கை தான், ஆட்டம்ஸ் தான் எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் மனிதனுடைய உடல் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி செல் இருக்குது. ஓகே ஓகே. இது உடலுங்கிறது வந்து செல்களின் சேர்க்கை தான் வந்து உடல். ஸோ ஒவ்வொரு செல்லையும் வந்து ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் இந்த மாதிரி ஆட்டம்ஸ் தான் பிரதானமாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் எரிபொருளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் செயின், ஹைட்ரஜன் கார்பன் தான் பிரதானமாக இருக்குது. அது என்னென்னா பெரிய லென்த்தாக இருக்கும். இந்த ஒரு ட்ராப் விடுறதுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து சின்ன சின்ன செயினாக பிரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 வீலரில் பெட்ரோல் வந்து ஸ்ப்ரே தான் ஆகும். சரிங்களா? காற்றோட கார்பரேட்டர்னா காற்றோட கலந்து உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும் வேப்பராக. அது வந்து ஸ்பார்க் பிளக் மூலிமா ஃபயர் ஆகி உங்களுக்கு பவர் ஜென்ரேட் ஆகி கடைசியில் எக்ஸாஸ்ட் கேஸஸ் வந்து வெளியேறும். சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட் அதுதான். ஸோ அப்போ ஸ்ப்ரே ஆகிறது தான் ஃபயர் ஆகுது உங்களுக்கு. அதனால உங்களுக்கு எல்லாமே வந்து 100% வந்து பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இந்த ஒரு சொட்டு கலக்கிறனால அதுதான் உங்களுக்கு நடக்குது. அந்த ஸ்ப்ரே வந்து நல்லா நடக்குது, வேப்பர் ஸ்ப்ரே வந்து நல்லா நடக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து குளுக்கோஸ்லேருந்து தான் கிடைக்குது. ஆமாம் இல்லைங்களா? ஸோ குளுக்கோஸ் தான் ஒவ்வொரு செல்லுக்கும் போகுது. குளுக்கோஸோட வேதியியல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6H12O6. 6 கார்பன் ஆட்டம், 12 ஹைட்ரஜன் ஆட்டம், 6 ஆக்சிஜன் ஆட்டம். அது என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகிருக்கும் லிவரில், அதுக்கப்புறம் எலும்பு மஜ்ஜைகளில் அங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அது என்னவா ஸ்டோர் ஆகிருக்குன்னா C24H42O21 ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து பாருங்கள் எப்படி பிரியுதுன்னு குளுக்கோஸா. அது உடம்பு வந்து எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்கும். அதை தன்னைத்தானே மாற்றுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பெஸ்ட் ஆட்டோமேட்டட் ரிசர்ச் ஃபேக்டரி வந்து நம்ம உடம்பு தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே நடக்குது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஒரு சொட்டு விடுறனால நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. அந்த ஒரு சொட்டு விடனால அந்த ஹைட்ரோ கார்பன் செயின் பிரிஞ்சு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நடக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பாதரசம் இருக்கு இல்லைங்களா, மெர்க்குரி. அது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து 80. ஓகே. அதே கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து 79, பிளாட்டினம் வந்து 78. ஓகே. ஸோ அந்த மெர்க்குரியில் ஒரு ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கோல்டாக மாறிடும். சரிங்களா? அதே பிளாட்டினம்ல ஒரு புரோட்டானை ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து கோல்டா மாறி 78 79 ஆயிடுச்சுல்ல. அது எப்படி பண்றோங்கிற ப்ராசஸ் தான் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸை வந்து நீங்க பெட்ரோல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங் வரப்போகுது. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் இருக்குல்ல, வெள்ளி, அது பார்த்தீங்கன்னா 47 புரோட்டான். ஓகே. அதே பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா 29 புரோட்டான். இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் வாகனத்துக்கு நீங்கள் வந்து 60% 70% வாகனத்துக்கு நீங்கள் ஒரு சொட்டு விட்டீங்கனாலே உங்களுக்கு சேவிங்ஸ் வந்துடும். ஒரு சில வாகனங்கள் வந்து அந்த சில்வர் பிரான்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி வாகனங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 லிட்டருக்கு 4 ட்ராப் விடுங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். 4 ட்ராப் விடுங்க. 2 லிட்டர்னா 8 ட்ராப்பு, 3 லிட்டர்னா 12. மல்டிப்ளைட் பை 4. ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். ரெண்டாவது டைம்லேருந்து நீங்கள் வந்து ஒரு சொட்டு விட்டீங்கன்னா போதும் 1:1 ரேஷியோவில் 4 டைம் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்க. அந்த மாதிரி வாகனம் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும். இது சேவிங் வரதுக்கு முன்னாடி என்ன அறிகுறிகள்னா வண்டி வந்து ஸ்மூத் ஆகும். ஏன்னா இது பயன்படுத்தலாம் என்ன ஆகுனா பெட்ரோல் நல்லா எரிஞ்சிருது உள்ள. அப்போ என்ன ஆகுனா கார்பன் படிமானம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும். அப்போ என்னன்னா மென்மையான ஓட்டமாக இருக்கும், ஸ்மூத் ஓடும் வண்டி. வைப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா குறையும், ஆக்சலரேஷன் நல்லா கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு அது இதர பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. நீங்களே வந்து அனுமானத்துக்கு வந்துடாதீங்க. எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க, நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாரு. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30% பேருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே கான்செப்ட் தான். நம்ம இதை யூஸ் பண்ணோன்னா மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதாங்க. சிம்பிளான மெத்தடு. சரிங்களா? நிறையா வந்து இவர் ஆக்சுவலாக வந்து படிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணால் எதில் போனால் வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுன்ற மெத்தடெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தேவை, அதை போட்டால் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க கொஸ்டினும் வந்து கேட்டாச்சு. இது மூலிமா அந்த இன்ஜினுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா எல்லாம் கேட்டோம். இருக்க இன்ஜின் இன்னும் நல்லா தான் இருக்குன்ட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கு. தாராளமாக போய் அதில் போய் பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பை பண்ண தெரியாதுப்பா அப்படின்ட்டிங்கன்னா இவங்களோட நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பேஸில் எடுத்துக்கலாம். கொரியர் மூலிமா கூட வந்து உங்களுக்கு போட்டு விடுவாங்க. சரிங்களா? எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நம்ம பிரதர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணி பேசுவாங்க. நீங்களாக ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா புதுசாக வந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு அவைலபிள் நிறையா இருக்கும். பட் ஆர்டர் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்கல்ல. சீக்கிரமாக வந்து நம்ம முன்னாடியே புக் பண்ணிட்டோன்னா
ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்குவேன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணிருக்கதே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எப்படி வாங்குறது ஒன்ஸ் வந்து கேட்டுடலாம், எப்படி வாங்குறதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசானில் அவைலபிள் இருக்குங்க. ஸோ அமேசானில் வந்து 2 வீலர் பெட்ரோல் சேவர் வந்து 779 3000 வரைக்கும் மிச்சமாகும். அது வந்து 100 லிட்டருக்கு பயன்படுத்துகிற மாதிரி 100 சொட்டு இருக்கும். 3000 வரைக்கும் மிச்சமாகும். அப்போ ₹1 செலவு பண்ணால் ₹4 மிச்சமாகிற மாதிரி கணக்கு. அது ஹாப்பி இன்ஜின் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா 799 வரும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 2500 வரைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் வரும். ஸோ 1 லிட்டர் ₹1 செலவு பண்ணால் உங்களுக்கு வந்து ₹3 மிச்சமாகிற மாதிரி கணக்கு வருது அது. ஸோ அது வந்து அமேசானில் இருக்கிறது. இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் ஒரு ஓன் ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம், தேட்ஸ் ஆப்னு சொல்லிட்டு. அதை பயன்படுத்தி வாங்கினாங்கன்னா ட்ரையல் சாம்பிள்ஸ் அவைலபிளாக இருக்குது அவங்களுக்கு. நம்ப முடியாத விலையில் வந்து ட்ரையல் சாம்பிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரேட் இன்னும் கம்மியாக வித் டெலிவரி சார்ஜஸ் மாத்திரம் தான் அப்ளிகபிள். ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி உங்களுக்கு வந்து சேம் டெலிவரி சார்ஜ் தான் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பெட்ரோல் சேவர்து. நீங்கள் இன்ஜின் பூஸ்டர் வந்து உங்களுக்கு நம்ப முடியாத விலையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா இந்த தேட்ஸ் ஆப்புங்கிற ஆப் மூலிமா நீங்கள் வந்து புக் பண்ணீங்கன்னா இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் மாத்திரம் இல்லை, நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஆன்லைன் ப்ரைஸை விட கம்மியான விலையில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே, வேறு ப்ராடக்ட்டும் அதில் இருக்குங்களா? ஆமாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்தது இந்த ப்ராடக்ட்டு தான். இது இல்லாமல் இவங்களோட ஆப்பில் வேறு ப்ராடக்ட் வச்சுருக்காங்களாம். நீங்கள் போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கேன் நான். இருந்தாலும் நீங்கள் நம்பணுன்றக்காக வந்து ஒரே ஒரு சொட்டு வந்து விட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சாச்சோன்னே ஒரு சொட்டு விழுந்துருச்சு. ஆக்சுவலாக இன்னொரு சொட்டும் அடியுது இதில். இங்கே பாருங்கள் 2 சொட்டு உங்களுக்காக நான் வந்து 2 சொட்டு வந்து விட்டுட்டேன். ஸோ இது தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிருக்குது. உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து இன்றைக்கி நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஸோ நான் லைவாக யூஸ் பண்ணுன்றக்காக என்னோடய பைக்குக்கு வந்து நான் வந்து ட்ராப் விட்டுருக்கேன். காருக்கு வந்து இப்போ போட போகிறோம் சரிங்களா. ஸோ கார் அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். கார் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு சவுண்டு வருது, புஷ்ஷுன்னுக்கிட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சொட்டு சொட்டு விட்றேன், உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், நிறைய உங்களுக்கு சொட்டு சொட்டாக போகுது பாருங்கள். ஸோ என்னோடய காரில் இப்போதைக்கு ஒரு 10 லிட்டர் இருக்கும். 10 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஓகே ஸோ பாருங்கள், கால்வாசி வந்து நான் ஊற்றிட்டேன் உள்ள. நீங்கள் உங்களோட கார் இல்லை வந்து டீசல் கார், டிராக்டரு, அதேமாதிரி ஜென்ரேட்டரு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ பண்ணுறது விடைபெறுகிறேன் நான் தமிழ் வாகர். பாய்.